சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. மலர்கொடி, என்ன இப்போது நீ உற்று பார்க்கிறாய்? மணிமாறா, நீ வென்றிருந்தால் கூட என் மனதில் இந்த அளவிற்கு நின்றிருக்க மாட்டாய். கிள்ளிவளவனுக்கு நீ உண்மையான நண்பனாய் வந்திருக்கிறாய். உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். இன்று போல் என்றும் நீங்கள் ஒற்றுமையாக நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும். அதில் என்ன சந்தேகம்? அப்படியா? நீங்கள் பலம் பிடித்ததை பார்த்த என் கண்கள் பாசத்தோடு கைகோர்ப்பதையும் பார்க்க வேண்டும். என் அன்பு காதலியாக, அழகிய இளம் பெண்ணாக, எனக்கே உரித்தவளாக உன்னை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு ஆணாக இருக்கும் முத்துவை எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லை என்று நினைக்கிறீர்களா? ஒரு பெண்ணாக உங்கள் கைகளை கோர்த்து கொண்டு சோழ நாடு முழுவதும் சுதந்திரமாக வலம் வர வேண்டும். அந்த ஆசை எனக்கும் இருக்கிறது. முத்து, முத்து நகை. ஆஹா, அவளது பெற்றோர்கள் அவளுக்கு எவ்வளவு பொருத்தமாக பெயர் வைத்திருக்கிறார்கள். அவள் நகைக்கும் பொழுது முத்துக்கள் ஒளி வீசுவது போல் அல்லவா இருக்கிறது. பிறகு முத்து நகை என்றால் அப்படித்தானே இருக்க வேண்டும். சிவந்த பவள பெட்டியில் வெண்மையான முத்துக்களை பாதுகாப்பாக மறைத்து வைத்திருப்பது போல் அவள் சிவந்த உதடுகள் அந்த வெண்மையான முத்து போன்ற பற்களை மறைத்து வைத்திருக்கின்றனவே. அவள் காட்டுக்குள் இருந்த போதாவது ஓடி ஓடி சென்று கூடி மகிழ முடிந்தது. இப்போது இவ்வளவு பக்கத்தில் இருந்தும் பார்க்க முடியவில்லையே, அருகிலேயே இருந்தும் நெருங்க முடியவில்லையே. இப்பொழுதே சென்று பார்த்து விடுகிறேன். யாராவது பார்த்து விட்டால் என்ன யார் கேள்வி கேட்க முடியும்? எல்லோரும் பொறுப்பாக காவல் புரிகிறார்களா என்று பார்க்க வந்து என்று கூறிவிடலாம். பெருந்தேவிக்கு தெரிந்து விட்டால் அதனால் என்ன? அவள் இன்னும் முத்துநகை வைத்தியன் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறாள். மருத்துவ விஷயங்களை பற்றி பேச வந்தேன் என்று பொருத்தமான காரணத்தை கூறிவிடலாம். இது என்ன? என்னை யார் கேள்வி கேட்கப் போகிறார்கள்? நான் ஏன் இப்படியெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன்? இனியும் தாமதிக்க முடியாது. இப்பொழுதே சென்று முத்துநகை பார்த்துவிட்டு வருகிறேன். என்ன இது? கதவு உள்ளே தாழிடாமல் இருக்கிறது. முத்துநகை ஒருவேளை வெளியே சென்றிருக்கிறாளா? அல்லது கதவை உள்ளே தாழிடாமல் படுத்திருக்கிறாளா?
இங்கேதான் இருக்கிறாயா? ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாள் போல் இருக்கிறதே. செழியன் எங்கிருக்கிறான் என்று உளவு பார்க்க சென்றிருப்பாயோ என்று நினைத்தேன். முத்துநகை, நீ மிகவும் கெட்டிக்காரிதான். என் கோட்டையில் நான் சிறை வைத்திருக்கும் ஒரு கைதியை மீட்டுக் கொண்டு போவதற்காக என் தங்கையையே பயன்படுத்தி இங்கு வந்து விட்டாயே. நான் மட்டும் சரியான நேரத்தில் உன்னை பார்த்து ஒரு பெண் என்பதை உணராமல் போயிருந்தால் உன் அழகிய மேனி துண்டு துண்டாக வெட்டப்பட்டு அழகிய மேனியாக இருக்கும். தான் ஆண் என்பதை நம்ப வைக்க அதே உடையில் கதவை கூட பூட்டாமல் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறாயா? உன் தைரியத்தை நான் பாராட்டுகிறேன் முத்துநகை. ஐயோ, இளவரசி தாங்கள் என்ன இது? இந்த நேரத்தில் கூட இளவரசி தாங்கள் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். தாமரை என்று ஆசையாக கூப்பிடலாம் அல்லவா? ஆமாம், அப்படித்தான் கூப்பிட வேண்டும். ஆனால் பெரும்பான்மையான நேரம் மற்றவர்களுக்கு முன்னால் நின்று பேசுவதால் இப்படி கூப்பிட்டு எப்பொழுது பார்த்தாலும் அப்படியே கூப்பிட வேண்டியதாகிவிட்டது. போதும் போதும், அப்படி இப்படி என்று செப்படி வித்தையெல்லாம் செய்ய வேண்டாம். இப்போது நாம் மட்டும்தான் இங்கிருக்கின்றோம். அதனால் தாமரை என்றே கூப்பிடலாம். ஆகட்டும் தாமரை. ஆனால் இந்த இரவு நேரத்தில் எல்லோரும் அயர்ந்து உறங்கும் போது இங்கு வந்திருக்கிறாயே, யாராவது பார்த்தால் என்ன நினைப்பார்கள்? யாராவது ஏதாவது கேட்டால் மருத்துவம் பற்றி பேசுவதற்காக வந்தேன் என்று சொல்கிறேன். அடடா, எவ்வளவு சாமர்த்தியமான பேச்சு. அது சரி, திடீரென்று உறங்கிக் கொண்டிருக்கும் உனது அண்ணியார் விழித்து உன்னை தேடினார். அவர் இவ்வளவு நேரம் என்னோடு உரையாடிவிட்டு இப்போதுதான் உறங்கத் தொடங்கினார். அது சரி. ஆனால் எனக்குத்தான் உறக்கம் வரவில்லை. எனது நிலைதானே தங்கள் நிலைமையும். எனக்கு உறக்கமில்லை என்றால் உங்களுக்கும் உறக்கம் வராதல்லவா? அதனால்தான் இங்கு வந்தேன். ஆமாம் ஆமாம், எனக்கும் உன் நினைவில் உறக்கம் வராமல் தான் இருக்கிறது. அப்படியானால் இன்று இரவு முழுவதும் இங்கேயே அமர்ந்து உரையாடிக் கொண்டிருக்கலாம். இரவு முழுதுமா? ஐயோ, என்ன சொல்கிறாய் தாமரை? சுற்றிலும் அங்கங்கே சிலர் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் பேசிக் கொண்டிருந்தால் அவர்களுக்கெல்லாம் இடையூறாக இருக்காதா? அதுவும் சரிதான். அப்பா, வாருங்கள். வெளியில் நிலவு காய்கிறது, தென்றல் வீசுகிறது. இந்த நேரத்தில் ஏதாவது மரத்தடியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தால் எவ்வளவு சுகமாக இருக்கும். வாருங்கள். இன்னும் ஏன் இங்கேயே நிற்கிறீர்கள்? வாருங்கள். நான் வரமாட்டேன். நல்ல வேளை.
முத்துநகை செய்தி அனுப்பியிருக்கிறாளா? நான் இங்க வரலாமா? ம்? வா. வா மங்கம்மா, நீ எங்கும் எப்பொழுதும் வரலாம். நீ வரக்கூடாத இடம் என்று கூட அரண்மனையில் இருக்கிறதா என்ன? தாங்கள் எனக்கு இந்த அளவிற்கு உரிமை கொடுத்திருப்பதை பற்றி மகிழ்ச்சிதான் அண்ணா. ஆனால் ஆனால் புறாவின் மூலம் ஓலை வருவதை பற்றி தாங்கள் இதுவரை என்னிடம் எதுவும் கூறவில்லையே. ஓ, அதை பற்றி கேட்கிறாயா? நமது ஒற்றர்கள் எங்கிருந்தோ ஏதேதோ செய்திகளை அனுப்புகிறார்கள். அதில் இதுவும் ஒன்று. அப்படி இதை யார் அனுப்பினார்கள்? இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்டவர்கள் எனக்காக கடுமையான சோதனைகளை ஏற்று உண்மைகளை கண்டறிய முயன்று கொண்டிருப்பவர்கள். சுருக்கமாக முத்துநகை என்று கூறுங்கள். என்ன? முத்துநகை என்பது உனக்கு தெரியுமா? நான் யார்? உங்கள் தங்கைதானே? உங்களின் ஒவ்வொரு அசைவிற்கும் இதுதான் காரணமாக இருக்க வேண்டும் என்று அறிந்தவள் தானே? சின்னஞ்சிறு வயது முதல் தங்களை பார்த்து கொண்டிருப்பவள் தானே? இதை கூட என்னால் உணர முடியாதா என்ன? ஆனால் என்ன ஆனால்? ஒரு பெண்ணான அவள் எந்த அளவிற்கு சரியான விஷயங்களை அறிய முடியும்? அவள் அனுப்பும் செய்திகளை எந்த அளவிற்கு நம்புவது என்று யோசிக்க வேண்டியுள்ளது. அதை கூடவா யோசிக்காமல் உன் தமையன் செயல்படுவான் என்று நினைத்தாய்? உனக்கு மிக சிறந்த அறிவாற்றல் இருந்தாலும் பெண்களுக்கே உரிய சந்தேக புத்தி மட்டும் போகவில்லை. முத்துநகை ஒரு வீரப்பெண். தன் தாய்நாட்டிற்காக ஊன், உறக்கம், சொந்த பந்தம் அனைத்தையும் துறந்து போராடிக் கொண்டிருப்பவள். அப்படிப்பட்ட உத்தமையை பாராட்டவில்லை என்றாலும் பரவாயில்லை. பழித்து மட்டும் பேசாதே. நீ மட்டுமல்ல, இந்த சோழ நாடே முத்துநகையை பார்த்து பெருமைப்படும் காலம் வரத்தான் போகிறது. அதுவரை அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிடாதே. இல்லை அண்ணா, இல்லை. இந்த மங்கம்மா உள்ளவரை முத்துநகைக்கு பெருமை சேர விட மாட்டேன். கூடிய விரைவில் அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இங்கே வாருங்கள். சொல்லுங்கள். நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? உங்களை தெரியாமல் இருக்குமா? நன்றாக தெரியுமே. பிறகு ஏன் நான் வரும்போது வணங்கவில்லை? மன்னித்து விடுங்கள். அந்த மரியாதை. என்னடா இது? இவனுக்கெல்லாம் வணங்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டது. இந்த வயதிலேயே இவனுக்கு எவ்வளவு ஆணவம் பார்த்தாயா? அப்பன் புத்தி தானே பிள்ளைக்கும் இருக்கும். தந்தை சிறையில் இருக்கிறாரே என்று கூட நினைக்காமல் இப்படி ஆட்டம் போடுகிறது. என்ன சொன்னாய்? என்ன சொன்னாய்? இப்பொழுது நீ என்ன சொன்னாய்? மறுபடியும் சொல். உன்னை கதிர்காமா, இவர்களிடம் என்ன விவாதம்? இவர்கள் எதுவாக இருந்தாலும் இங்கே பேச வேண்டாம். வா என்னோடு. விடு அக்கா. அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று தெரிந்தால் நீயே அவர்களிடம் சண்டைக்கு போயிருப்பாய். தவறு கதிர்காமா, அவர்கள் காவல் புரியும் சேவகர்கள். அவர்களிடம் விவகாரம் செய்வது நமக்கு தான் கௌரவ குறைவு. இன்னும் நீ அவர்கள் என்ன பேசினார்கள் என்று கேட்கவில்லை. கேட்காவிட்டால் விடவா போகிறாய்? என்னதான் பேசினார்கள் சொல். நம் தந்தை சிறையில் இருப்பதை பற்றி கேலியாக பேசினார்கள். இருக்கும் உண்மையைத்தானே பேசினார்கள். அப்படியானால் நம் தந்தை சிறையில் இருப்பதை பற்றியோ அதை பற்றி இந்த சேவகர்கள் கேலியாக பேசியது பற்றியோ உனக்கு எந்த வருத்தமும் இல்லையா? அப்படி நினைக்காதே கதிர்காமா. தந்தையாருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு விட்டதென்று எனக்கும் வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனால் என்ன செய்வது? தவறு செய்பவர் யாராக இருந்தாலும்
தண்டனை தர வேண்டியது மன்னரின் கடமை. அதைத்தான் நம் மாமாவும் செய்தார். மாமாவா மாமா? அவர் மாமா என்ற முறையில் எப்போது நம் மீது பாசம் காட்டினார்? மன்னராக மட்டும் தானே நடந்து கொண்டார். அவர் சோழ நாட்டின் மன்னர் என்றால் என் தந்தையும் ஒரு வேளிர் குடியின் மன்னர் தானே. அதையும் நினைக்காமல், தங்கையின் கணவர் என்றும் நினைக்காமல் சிறையில் அடைத்து வைத்திருக்கிறாரே. அவரை நான் மாமா என்றும் சொல்ல மாட்டேன், மன்னர் என்றும் மதிக்க மாட்டேன். கதிர்காமா, இப்படி எல்லாம் உன் வயதுக்கு மீறி பேசாதே. ஏன் பேசக்கூடாது? அவர் கொஞ்சமும் இரக்கமில்லாதவர். பிள்ளைகளிடமிருந்து தந்தையை பிரித்துவிட்ட கொடியவர். நம் தந்தையின் உரிமைகளை பறித்துவிட்டு சிறையில் அடைத்து வைத்திருக்கும் வஞ்சகர். கதிர்காமா, மாமன்னரை பற்றி நீ இப்படியெல்லாம் பேசினாய் என்று தெரிந்தால் நம் தந்தை உன்னை மன்னிக்க மாட்டார். நம் தாயார் இங்கு சகல அதிகாரங்களும் படைத்தவராக இருக்கிறார் என்றால் மாமன்னரின் கருணை தான் அதற்கு காரணம். அதை மறந்து விடாதே. நீ என்னை அடித்து விட்டாய் அல்லவா? இதுவரை நம் தாயார் கூட இப்படி அடித்ததில்லை. தந்தையார் ஒருபோதும் என் மேல் இப்படி கை வைத்ததில்லை. ஆனால் நீ என்னை அடித்து விட்டாய். இனிமேல் என்னிடம் உனக்கு பேச்சு கிடையாது. எப்படியாவது நம் தந்தையை விடுவித்துக் கொண்டு வந்து, இல்லை என் தந்தையை விடுதலை செய்து வந்து அவரையே இதை பற்றி உன்னிடம் கேட்கும்படி செய்கிறேன். அம்மாவிடமே சென்று நியாயம் கேட்கிறேன். அந்த தாமரை இருக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவே அவன் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி இருக்கிறான். அதிகாரத்துல மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அற்றது அறிந்து போற்றியுனின். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எந்த வகையான உணவு அதை அறிஞ்சு நம்ம சாப்பிட்டாலே நமக்கு மருந்தே தேவையில்லை. ஸோ நோயே வராது அப்படிங்கிற ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார்.